ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மாம்பழ கேசரி தான் பண்ணிட்டு இருந்தேன். நானும் வந்து என் பர்த்டே சொல்லிட்டே இருக்கேன், மாம்பழ கேசரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி 1.5 மாசம் ஆயிடுச்சு. விட்டா மாம்பழ சீசனே முடிஞ்சிடும், அப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாம கடை கடையாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து மாம்பழம் தான் தேவை. மாம்பழம் வந்து கொஞ்சம் இனிப்பா எடுத்துக்கணும், கொஞ்சம் புளிப்பா இருந்தால் டேஸ்ட் மாறிடும். நம்ம எப்பவும் கேசரி செய்யும் போது அந்த பைனாப்பிளும் சேர்ப்பாங்க, அந்த மாதிரி தான் சேர்க்குறது. எப்போ அதே மெத்தட் தான், ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நெய் விட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் முந்திரி திராட்சைலாம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரவையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஒரு கிளாஸ்க்கு வந்து 3 கிளாஸ் வந்து தண்ணி சுடு தண்ணி வச்சுட்டேன். அதையும் வந்து அப்படியே ஊற்றியாச்சு. கொஞ்சம் கட்டி போடாமல் கிண்டிக்கணும். எல்லோ கலர் கேசரி தானே, நான் வந்து இன்னைக்கு எல்லோ கலர் தேடி பார்த்தா கிடைக்கல. சரி, கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்வோம்னு சொல்லிட்டு மாம்பழம் போட்டாலும் அந்த எல்லோ கலர் வரல. சரின்னு சொல்லிட்டு குங்குமப்பூவும் போட்டாச்சு. அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு ஏலக்காய் பொருள்லாம் போட்டுட்டு பார்க்குறேன், எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. ஹெல்த்தி ஓகே தான், அந்த எல்லோ கலர் வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எல்லோ கலர் பொடி தேடி போட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டேன்.